திருச்சிற்றம்பலம். முப்பொருள் உண்மை. சைவ சித்தாந்தம் உள்ளன ஆகிய பொருள்கள் அனைத்தையும் பதி, பசு, பாசம் என முப்பொருள்களில் அடக்கி கூறும். பதி எனப்படுவது கடவுள். பதி முதல் பொருள், மேலான பொருள், ஒப்பற்ற ஒரே பொருள், அண்டம் கடந்த பொருளாய், ஆனந்த வெள்ளப் பொருளாய், பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருளாய், அன்பே வடிவமாக, அருளே வடிவமாக, கருணையே வடிவமாக, ஞானமே வடிவமாக, பேரறிவு வடிவமாக, ஒருவன் என்னும் ஒருவன் குறைவில்லாத நிறைவான முதல் பொருள் பதி. பசு எனப்படுவது உயிர் அல்லது ஆன்மா. பசு இடைப்பொருள். உயிர்கள் ஒன்றல்ல, எண்ணற்றவை. ஒவ்வொரு உடம்புதோறும் இருக்கக்கூடிய உயிர்களும் வேறு வேறு. தேவர்கள், மக்கள், விலங்கு, பறவை, ஊர்வன, நீர்வாழ்வன, தாவரம் என 7 வகையான பிறவிகளிலும் காணப்படும் உடம்புகளில் வாழும் உயிர்களும் எண்ணற்றவை. பதிப்பொருள் பேரறிவு பொருள் என்றால் உயிர்கள் பிறிதொரு பொருள் அறிவித்தால் அறியும் சிற்றறிவு உடையது. உயிர் அறிவுடைய பொருள், அனுபவிக்கின்ற பொருள். உடலோடு உள்ள சகல நிலையில் உலக போகங்களை அனுபவிக்கின்றது. முக்தி நிலையில் சிவபோகத்தை அனுபவிக்கும். உயிர் அறிந்து அனுபவிக்கும் பொருளில் அழுந்துவிடும் தன்மை உடையது. கண் இருளை சார்ந்தபோது இருளாயும், ஒளியை சார்ந்தபோது ஒளியாயும் நிற்றல் போல உயிர் உடலை சார்ந்தபோது உடம்பே நான் என நிற்கின்றது. இவை நமக்கு வேறானவை என உணர்ந்து அதை விட்டு சிவத்தை சார்ந்தபோது அதுவேயாய் நிற்கும். சிவமாம் தன்மை பெற்றும் நிற்கும் இயல்பை உடையது உயிர். பாசமாகிய ஆணவம், கண்மம், மாயை என்னும் மலங்கள் அறிவில்லாதவை. அவை அறிவித்தாலும் அறியாத ஜடப்பொருள்கள். எனவே தானே அனைத்தையும் ஒருங்கே அறியும் பேர் அறிவு பொருள் பதி எனவும், பிறிதொரு பொருள் அறிவிக்க அறியும் சிற்றறிவு உடையது பசு எனவும், அறிவித்தாலும் அறியாத ஜடப்பொருள்கள் பாசம் எனப்படும் என்றும் சைவ சித்தாந்தம் காட்டும். முப்பொருள்களும் பதி, பசு, பாசம் என்னும் முப்பொருள்களும் அனாதியே உள்ளவை. இந்த முப்பொருள்களும் எந்த பொருளும் ஒன்று மற்றிலிருந்து தோன்றவில்லை. ஒரு காலத்தில் தோன்றி ஒரு கால எல்லையில் அழிவதும் அல்ல. தோற்றமும் அழிதலும் இன்றி என்றும் உள்ள பொருளாய் இருப்பதால் முப்பொருள்களும் அனாதி. தோற்றம் இல்லையானதால் அழிதலும் இல்லை. இதையே நமக்கு திருமூல நாயனார் திருமந்திரத்தில் பதி, பசு, பாசம் என பகர் 3இல் பதியினை போல் பசு பாசம் அனாதி என்று காட்டியுள்ளார். திருஞான சம்பந்த பெருமானும் தன்னுடைய திருப்பதிகத்தில் விளையாததோர் பரிசில் வரு பசு பாச வேதனை ஒன் தலையாயின தவிர அவ் அருள் தலைவன் அது சார்பாம் என முப்பொருள் உண்மையை தெளிய உணர்த்தி உள்ளார்கள். திருமந்திரத்தில் பதியினை போல் பசுபாசம் அனாதி என்று முப்பொருள்களின் பெயரும் அவற்றின் வரிசை முறையும் அவை அனாதி என்பதையும் தெளிய உணர்த்தியுள்ளார். திருஞான சம்பந்த பெருமான் பசுக்களாகிய உயிர்கள் தம்மை பிணித்து அறியாமையில் படுத்தும் ஆணவமலம் பாசம் எனவும், வேதனை என்பது இன்பத் துன்பங்களுக்கு காரணமாக இருக்கின்ற கண்ம மலத்தையும், ஒன் தலை என்பது ஒளிப்பொருளாகிய மாயையை குறிக்கும் சொல்லாகவும், இம்முப்பொருள்களும் விளையாததோர் பரிசில் ஒரு காலத்தில் தோன்றியது எனப்படாத என்றும் உள்ளதாகிய தன்மையோடு விளங்குபவை. இம்முப்பொருள்களும் அனாதியாய் உள்ளவை. பசுக்களாகிய உயிர்கள்
தம்மை பிணித்து நிற்கும் இந்த ஆணவம் கண்மம் மாயேன்ற பாசங்கள் தவிரும்படி இறைவனை சார்பு அருள் தலைவனது சார்பே நாம் இந்த மும்மலப் பிணியிலிருந்து நீங்குவதற்கு துணை என்றும் திருவருள் சார்பே உயிர்க்கு சார்பு என திருஞான சம்பந்த பெருமானின் பதிக வழி நாம் உணரலாம்.